ஒரு முக்கியமான ஒரு பொருளை இருட்டில் தொலைச்சிட்டிங்க. அந்த இருட்டில் தொலைச்ச பொருளை தேடிட்டே இருக்கிறீங்க. கையில் உங்கள்கிட்ட எந்த டூலுமே இல்லை. இது ஒரு சினாரியோ. இப்போ சினாரியோ 2 என்ன அப்படின்னா, அந்த இருட்டில் தொலைச்ச பொருளை தேடுறதுக்காக உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது. இப்போ அந்த டார்ச் லைட் உதவியோட அந்த பொருளை தேடுறீங்க. இந்த 2 சினாரியோலையுமே நீங்கள் அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அல்லது சான்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா சினாரியோ 2ல தான். ஏன்னா உங்கள் கையில் ஒரு டார்ச் இருக்கும்போது உங்களால் ஈஸியாக தேட முடியும். அதே நேரத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கையில் டார்ச் இருக்கிறதுனால உங்களுடைய தேடல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகுமே தவிர, டார்ச் இருக்கிறதுனாலேயே நீங்கள் தொலைச்ச பொருளை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இதே மாதிரியான ஒரு டூல் தான் இந்த ட்ரேடிங்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன டூல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் பேச போகிறோம். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 17க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ சீரீஸ்க்கு காட்டிட்டு இருக்கக்கூடிய அன்பிற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சீரியஸாக நிறைய பேர் இதை எடுத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எப்பப்போ வருது, டவுட் கிளாரிஃபைங் செஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்பப்போ இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம ஒரு இருட்டில் தொலைஞ்சு போன ஒரு பொருளை தேடுறதுக்கு ஒரு டார்ச் இருந்தால் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஏறப்போதா அல்லது இறங்க போதா, இதுதான் நம்ம அல்டிமேட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்லி ரெண்டு ப்ராபபிலிட்டி தான், 50-50 சான்ஸ் தான். ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், இல்லை கீழே வரணும். அஃப்கோர்ஸ் சைட்வேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த 50-50 ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேம்னு நம்ம வச்சுக்கலாமே. இந்த கேமில் நமக்கு கூடுதல் எட்ஜஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் நமக்கு உதவிகரமாக இருக்குது. அந்த டூல்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த டூலுக்கு பேர் தான் ட்ரேடிங்கில் நம்ம இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் இண்டிகேட்டர் பற்றி தான் பேச போகிறோம். இண்டிகேட்டர்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு எப்படியெல்லாம் உதவும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் டீட்டெயில்டாக நம்ம பேச போகிறோம். என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 17க்கு மறுபடியும் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம இண்டிகேட்டர் பற்றி பேச போகிறோம். இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியலான டூல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடில் என்ட்ரி கொடுக்கும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். நம்ம எடுத்திருக்கிற டிசிஷன் அப்படிங்கிறது கரெக்டு தானா, மார்க்கெட் மேலே தான் போக போதா இல்லை கீழே தான் போக போதா, என்ன பண்ண போகுது மார்க்கெட்டு, நம்ம எடுத்திருக்கிற டிசிஷன் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா, இன்னொரு அடிஷ்னல் ஒரு எலமெண்ட்ஸ் நமக்கு அதை உணர்த்துச்சு அப்படின்னா, இன்னும் நமக்கு பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இண்டிகேட்டர்ஸ் உதவியோட நம்மளுடைய ட்ரேடிங் டிசிஷன்ஸ் சரியா அல்லது தவறா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் என்ன, வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது, மொமெண்டம் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் வால்யூம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இண்டிகேட்டர் அப்படின்னு வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா, ஒரு டிராஃபிக் சிக்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டிராஃபிக் சிக்னலில் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரெட் கலர் சிக்னல் இருக்குது. அந்த ரெட் கலர் சிக்னல் அப்படிங்கிறது மாறி க்ரீன் கலர் சிக்னலாக நமக்கு வருது. க்ரீன் கலர் சிக்னலை பார்த்ததுமே நம்ம வண்டி எடுத்துருவோமா, இல்லை இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக பக்கத்தில் எதுவும் வண்டி வருதா, கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு தான் ஈவன் க்ரீன் கலர் சிக்னலாக இருந்தால் கூட நம்ம தாண்டி போவோம். அதே மாதிரி தான் இங்கே இண்டிகேட்டர் அப்படிங்கிறதுலையுமே. இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒரு சிக்னல் தான் கொடுக்குமே தவிர அது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது எல்லா இண்டிகேட்டர்ஸுக்குமே பொருந்தும். உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடியது தான். இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது உங்கள் முடிவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம முடிவெடுக்க முடியாது. நிறைய பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் இண்டிகேட்ஸ் த சிக்னல். காமெடியில் கூட சொல்லுவாங்க இல்லையா, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரைட்டில் போயிடும் அப்படின்னு. சில நேரங்களில் மார்க்கெட் அப்படியும் பண்ணும். அதனால் முழுமையாக நம்ம இண்டிகேட்டரை நம்ப முடியாது. அதுக்காக இண்டிகேட்டருடைய உதவியே இல்லாமல்
ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு பிகினர் லெவலில் ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ இண்டிகேட்டரை எந்த அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக முதலே சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்குங்க. லீடிங் இண்டிகேட்டர், லாகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறமா ட்ரெண்ட் பேஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, மொமெண்டம் பேஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, வால்யூம் இண்டிகேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, வாலட்டிலிட்டி சொல்லக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் முக்கியமான பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது லீடிங் இண்டிகேட்டர்ஸ், லாகிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து லீடிங் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது லாகிங் இண்டிகேட்டர் அப்படின்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடந்த பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து லாகிங் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது. ஸோ 20, 200 அதுக்கப்புறமா கிராஸ் ஓவர் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது, மொமெண்டம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு RSI, ADX இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வால்யூம் பேஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வால்யூமை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் என்னுடைய ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது பிவோட் பாயிண்ட்ஸ். நான் இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய CPR அப்படிங்கிற அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு எபிசோடாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த எபிசோடை பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எபிசோடை பார்த்துட்டு ஃபர்தராக இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ அந்த எபிசோடில் CPRனா என்ன, அந்த CPRை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ இந்த 4 முக்கியமான டேட்டாஸை வச்சு நம்ம எப்படிலாம் மார்க்கெட்டை அணுக முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த CPRுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது புரிஞ்சிருந்துச்சுன்னா சூப்பர். பட் புரியலை அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லைன் ட்ரா பண்ண முடியல, இல்லை ஜோன் வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியல அப்படின்னா இந்த பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிறது தான். ட்ரேடிங் வியூவில் இந்த பிவோட் பாயிண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி இப்போ எப்படி மார்க்கெட் அதில் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதில் நான் வந்து Nifty 50 இண்டெக்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். 5 minutes டைம் ஃப்ரேமில் இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிகேட்டர் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இங்கே பிவோட் பாயிண்ட் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, எல்லாமே வந்து டிஃபால்ட்டு செட்டிங்ஸ் தான். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து மேனுவலாக உங்களால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இனிஷியல் லெவலில் இந்த பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதையே ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ப்ரைஸினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பிவோட் பாயிண்ட்ஸை தொட்டு தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் அப் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப் ஆயிருக்கு. நான் ப்ரீவியஸ் எபிசோடில் கூட சொல்லியிருந்தேன், என்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் அப்படிங்கிறது ஒன்று நடக்குதோ அதுக்கப்புறம் அந்த கேப் அப்புக்கு பிறகு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது குறைவு. மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை தாண்டி ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு, சைட்வேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் எபிசோடில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எபிசோடை மறுபடியும் பார்த்துருங்க. இன்றைக்கி அதே மாதிரி மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு, ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியல. 250 பாயிண்ட்ஸில் வந்து அப்பான மார்க்கெட் அப்படிங்கிறது ஆரம்பித்த 5 நிமிஷத்துலேயே மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் இருந்திருக்கு. இதில் இந்த R1 அப்படிங்கிறத நம்ம ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு சொல்கிறோம், R2 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2. இந்த இடத்துல Pன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிவோட் பாயிண்ட் சொல்கிறோம். S1, S2, S3 அப்படிங்கிறது எல்லாமே கீழே இருக்கும். இதெல்லாமே வந்து சப்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த R1 சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து, அதாவது ஃபஸ்ட்டு இந்த R1 கட் பண்ணியிருக்கு, ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் மார்க்கெட் வந்து R1ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒருவேளை நீங்கள் இந்த பிரேக்கை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களால் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்க முடியும், பிளான் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த R1, R2, S1, S2 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் முன்னாடி நாள் பாருங்கள், இதுக்கு முந்தைய நாள் அதாவது
மார்ச் 9th பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனாக வந்து மார்க்கெட் வந்து சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஃபால் ஆகி கரெக்டாக இந்த S5 சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? எதனால இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா S5 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸான சப்போர்ட்டான S4 வரைக்கும் அது வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல S4 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது இன்னும் நல்லா புரியும். ஸோ அகைன் இந்த S4லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அகைன் மறுபடியும் மேல் பக்கம் போயிருக்கு. இந்த மாதிரி இந்த S4 சப்போர்ட் அப்படிங்கிறதுலையே மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து அதுக்கப்புறமா அதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மார்ச் 6 பாருங்கள், மார்க்கெட் வந்து அகைன் ஒரு கேப் டவுன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஆனால் அது பவுன்ஸ் பேக் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த S1 சப்போர்ட்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. இங்கேயும் பாருங்கள் ஒரு பவுன்ஸ் பேக், இங்கேயும் ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு, அகைன் இங்கே ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த இடத்த கட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்போ இதனுடைய அதாவது மறுபடியும் இந்த சப்போர்ட்டை வந்து அது டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீக் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட்டை டச் பண்ண ப்ரைஸ் வந்து வீக் ஆகி அதுக்கப்புறமா கடைசி வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அகெயின் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா அண்ட் இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துல S2 அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவலாக S2 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கேருந்து வருது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அகைன் எப்போ இந்த S2 வந்து பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் மூமெண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பிவோட் பாயிண்ட்ஸினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிவோட் பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண மாதிரி அர்த்தம். எப்போல்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா இப்போ ஒரு R1 ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணி மறுபடியும் R1 டச் பண்ணி அகெயின் மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் R2 ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி தான் S1, S2, S3 இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு ட்ரேடை உங்களால் பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் பிவோட் பாயிண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த ஃபிபொனாச்சி டூல் அப்படிங்கிறது நிறைய இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஃபிபொனாச்சி டூலை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபிபொனாச்சி டூல் அப்படிங்கிறதுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டூல் தான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்போதுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு போகிறது கிடையாது. எப்போதுமே வந்து ஒரு ஹைக்கு போகும், அதுக்கப்புறம் ஒரு லோ வரும், அதுக்கப்புறம் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அகைன் மறுபடியும் இன்னொரு ஹைக்கு போகும், அதுக்கப்புறம் ஒரு லோ வரும், அகைன் ஒரு ஹைக்கு போகும். ஸோ மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சிக்ஸாக்ல தான் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் ஒரு ஹைக்கு வந்துருச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான டவுன் சைடா, இல்லை மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இறங்குச்சு அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ எவ்வளோ தூரம் வந்தால் அது ரீட்ரேஸ்மெண்ட், எவ்வளோ தூரம் வந்துச்சு அப்படின்னா அது ரிவர்சல். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதை எப்படி நம்ம வரையணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், ஃபிபொனாச்சி டூல் இருக்கும், இதை கிளிக் பண்ணி ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மார்க்கெட்டுடைய ஒரு ரீசெண்ட் லோ என்னவா இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறத ரீசெண்ட் ஹை வரைக்கும் இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். இதில் இந்த 0.5 அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இந்த 0.32 இருக்கட்டும், 0.6 இந்த ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜோனாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த 0.7 இருக்கட்டும், 0.6 இதிலலாம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் கீழே வரும்போது இந்த 0.2ல டச் பண்ணி ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ப்ரைஸ் இங்கே இருக்குது அப்படின்னா ஃபால் ஆகுது அப்படின்னா அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0.2ல டச் பண்ணி மேலே எந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் 0.3ல டச் பண்ணி எந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் ஈவன் 0.5ல கூட டச் பண்ணி ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 0.5லேருந்து டச் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 0.5 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் பிரேக் பண்ண முடியலை. ஸோ எப்போ இந்த 0.5 அதுக்கப்புறம் இந்த 0.6 இதை கட் பண்ணுதோ ப்ரைஸு, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு, அதாவது அப் ட்ரெண்டில் போன இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது அப்படிங்கிறத இந்த 0.5லேருந்து 0.6 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜோனை நம்ம வந்து கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபிபனோச்சி டூல் அப்படிங்கிறத நம்ம இன்னும் டெப்த்தாக நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் பிகினர் லெவலில் நீங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சிக்கிட்டா போதும். இது அப்சைடுக்கு இல்லை, டவுன் சைடுக்கும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஏடிஎக்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட்டர் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஏடிஎக்ஸை இது என்ன சொல்லும் அப்படின்னா மார்க்கெட்டுடைய அந்த ட்ரெண்டினுடைய ஸ்ட்ரென்த் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏடிஎக்ஸ் நமக்கு வந்து காட்டும். மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறத மார்க்கெட்டோடைய அந்த டைரக்ஷனை வந்து இந்த ஏடிஎக்ஸ் காட்டாது. அதுக்கு பதிலாக மேலே போகிறதா இருந்துச்சுன்னா அதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, கீழே வர்றதா இருந்துச்சுன்னா அதனுடைய ட்ரெண்டினுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏடிஎக்ஸ் காட்டும். இதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னா இண்டிகேட்டருக்குள்ளே போயிட்டு ஏடிஎக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஏடிஎக்ஸ். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் கீழே உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே 20, 40 இருக்குது. ஆக்சுவலாக இது 0லேருந்து 100 வரைக்கும் இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, இதுதான் ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஏடிஎக்ஸில் எப்போல்லாம் இந்த ஏடிஎக்ஸ் லைன் அப்படிங்கிறது 20க்கு மேலே போகுதோ அங்கே வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எப்போ 20க்கு கம்மியாக இருக்கோ அப்போ அந்த டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும் ஆர் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரென்த்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபுட்பால் இருக்குது. அந்த ஃபுட்பால் வந்து யாருனாலும் அதை வந்து நம்மளால் வந்து கிக் பண்ண முடியும். பட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக நம்ம அதை கிக் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம வந்து கிக் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இந்த ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை சொல்லாது, ஆனால் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஏடிஎக்ஸ் நமக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல 20 அப்படிங்கிற லெவல் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இந்த 20க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். எப்போல்லாம் இந்த 20க்கு அதிகமாக இருக்கோ அப்போது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 வந்து தாண்டுது. ஸோ இந்த ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே பார்க்கும்போதும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 20 அப்படிங்கிறத கிராஸ் ஓவர் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இங்கே 20 நோக்கி வந்துட்டுருக்கு, 20 தாண்டுது. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ எப்போல்லாம் இந்த 20க்கு கீழே ஏடிஎக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சைட்வேஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியும். இங்கே பாருங்கள் 20க்கு கீழே வந்துருச்சு. மார்க்கெட்லேயும் பாருங்கள் ப்ரைஸ் அப்படிங்கிறது சைட்வேஸ்லேயே இருக்குது இந்த 20க்குள்ளே இருக்கிற வரைக்கும். எப்போ 20யை தாண்டி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு உதாரணம் கூட நம்ம பார்ப்போம். எஸ், இந்த உதாரணத்தை பாருங்கள். இன்றைக்கி இங்கே மார்க்கெட் வந்து 20க்கு மேலே போகுது எக்ஸாக்டாக. ஸோ 20க்கு மேலே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறத காட்டுது. அதே மாதிரி மார்க்கெட்லேயும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, இன்னும் கொஞ்சம் உதாரணம் கூட நம்ம இதுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே 9:20க்கு மேலேயே வந்து அந்த ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஏடிஎக்ஸ் வந்து 20யை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன்ஃபால் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகி அதுக்கப்புறமா இன்னும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஏடிஎக்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து அப் சைடில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டும், டவுன் சைடில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் சைடில் போனாலும் இது வந்து 20க்கு மேலே இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி டவுன் சைடில் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக விழுது அப்படின்னாலும் இந்த ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது 20க்கு மேலே அப் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம அடுத்த இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஆர்எஸ்ஐ, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸோடைய மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது எப்படி நம்ம சார்ட்டில் நம்ம போடலாம் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் போங்க, ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். இதில் வந்து செட்டிங்ஸில் நம்ம சில சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு இதில் ஸ்டைல் போய்க்கோங்க. ஸ்டைலில் போயிட்டு இந்த ஆர்எஸ்ஐ பேஸ்டு எம்ஏ அப்படிங்கிறது வேணாம். அதுக்கப்புறம் இந்த ஆர்எஸ்ஐ அப்பர் பேண்ட் அப்படிங்கிறத 70க்கு பதிலாக 16 மாற்றிக்கோங்க. லோயர் பேண்ட் அப்படிங்கிறத 30க்கு பதிலாக 14 மாற்றிக்கோங்க. இதை அன்செக் பண்ணிக்கோங்க. மிடில் பேண்ட் தேவையில்லை, ஆர்எஸ்ஐ பேக்ரவுண்ட் ஃபில் எதுவும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா, இந்த லைன் நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா அது நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு பிளாக் லைன் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா,
தென் அதே மாதிரி இங்கேயும் சாலிடான ஒரு பிளாக் இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இன்னும் கூட உங்களுக்கு இந்த லைன் இன்னும் திக்னஸாக தெரியணும் அப்படின்னா மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இந்த ஆர்எஸ்ஐயோடைய லைன் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி இதை நீங்கள் பிளாக்காக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட திக்காக வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இல்லை கலர் மாற்றுறதா இருந்தால் கூட நீங்கள் இப்படி கலர் மாற்றிக்கலாம். ஃபைன். ஸோ இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை எப்போல்லாம் இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது இந்த 60க்கு மேலே இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் அப்சைடில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் இந்த 40யை கட் பண்ணி மேலே போய் அதுக்கப்புறமா இந்த 60யும் கட் பண்ணுதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எப்போல்லாம் மார்க்கெட் இந்த 40யை கட் பண்ணுதோ ஆர்எஸ்ஐயில் அங்கேருந்து மார்க்கெட் வீக் ஆகுது, ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே 40யை கட் பண்ணி மேலே போகுது. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 40யை கட் பண்ணி மேலே போகுது. இங்கே ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்ஸ் பக்கமாக நல்ல மூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே ஆர்எஸ்ஐயில் 40யை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம இங்கே வந்து அடுத்ததாக மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து 40க்கு கீழே ஆர்எஸ்ஐ போகுதோ அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபால் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. பட் ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் கூட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜோனில், அதாவது இந்த 40 to 60 இந்த ஜோனுக்குள்ளே ஆர்எஸ்ஐ இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த 40 to 60 அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் அப்படிங்கிறதும் ட்ரெண்ட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ளேயே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்னிங்கே வந்து 9:15க்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு கீழே வந்துருச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் அப்படிங்கிறதும் அங்கேருந்து ஃபர்தராக நல்லாவே வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு சில உதாரணங்கள் கூட பார்ப்போம். இங்கேயும் பாருங்கள் ப்ரைஸ் அப்படிங்கிறது 40க்கு கீழே கட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடுமையான ஃபால் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து 40யை கட் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகும்போது இந்த இடத்துல ப்ரைஸும் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 40லேருந்தே பையிங்கான வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பில்ட் ஆகுது. 60க்கு மேலே போகும்போது அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸில் 40யை கட் பண்ணிருச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆர்எஸ்ஐயில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சொல்லியிருந்தேன் ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது 0 to 100 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு இந்த இடத்துல மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹைக்கு போயிருக்கு. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட 70 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேல் பக்கமாக போயிருக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையை விட மார்க்கெட் வந்து ஒரு புதிய ஹைக்கு வந்திருக்கு. ஆனால் ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வரும்போது வந்த 70 அப்படிங்கிற அதே லெவலில் தான் இங்கே ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போனாலும் கூட ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது 70க்கு மேலே போகலை. அதாவது ப்ரீவியஸாக என்ன ஹை இருந்துச்சோ அதே ஹை கிட்ட தான் ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்மியாகுது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். எதிர்பார்த்த மாதிரியே நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்எஸ்ஐயை வந்து சிம்பிளாக பை அண்ட் செல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஆர்எஸ்ஐயில் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆர்எஸ்ஐ பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக ஆர்எஸ்ஐ பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கே ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஆர்எஸ்ஐ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவாக ஆர்எஸ்ஐ பற்றின வீடியோஸை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல டவுன்ஃபால் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 ஜோன் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் 60யை வந்து கட் பண்ணும்போது இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிறதும் தொடர்ந்து மேல் பக்கமாக போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம இண்டிகேட்டர்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன மாதிரி நம்ம இண்டிகேட்டரை கிளாஸிஃபை பண்ண முடியும், லீடிங் இண்டிகேட்டர்னா என்ன, லேகிங் இண்டிகேட்டர்னா என்ன,
ட்ரெண்டை எப்படி இண்டிகேட்டர்ஸ் மூலமாக ஃபைன் பண்ணுறது, மொமெண்டத்தை எப்படி ஃபைன் பண்ணுறது, வால்டிலிட்டி எப்படி ஃபைன் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரக்கூடிய எபிசோடில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸாக இருந்துச்சு. அடுத்து வரக்கூடிய எபிசோடில் ரூல் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக என்னுடைய அடுத்த செட் ஆஃப் ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். விவேம் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். சூப்பர் ட்ரெண்ட் பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த எபிசோட் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட் செக்ஷனில் அட்டண்டன்ஸாக மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சது தான் அட்டண்டன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.